இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, மின்னல் ஸ்பீட்ல என்னன்னு ஃப்ரெஞ்ச கதைக்கிறேன்னு. நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு சொல்லி. நிச்சயமா நடக்கும். நான் சொல்லப் போற இந்த 5 டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா, நிச்சயமா நீங்களுமே ஃப்ரெஞ்ச வந்து வேகமாவும் கதைப்பீங்க. அதே சமயத்துல வேகமா கதைச்சா கூடி உங்களால அத விளங்கிக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதையே நீங்க என்ன செய்யணும்? ஒரு நாள் செய்து போட்டு நீங்க அத விடக்கூடாது. நீங்க தொடர்ந்து இத பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால வேகமா கதைக்கக்கூடிய மாரி இருக்கு. இப்ப இந்த டிப்ஸுக்குள்ள போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். அத நீங்க கமெண்ட்ல எனக்கு எழுதுங்க. தயவு செய்து முடிஞ்ச வரை பிரெஞ்சுல எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, இப்ப நான் உங்கள தமிழ்ல எழுத வேணாம்னு சொல்லல. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்றில் பிரெஞ்சு படிச்சு கொண்டிருப்பீங்க. இல்லாட்டி பிரெஞ்சு படிக்க ஆசைப்படுவீங்க. ஆனபடியால நீங்க கொமெண்ட்ல எழுதிக்க பிரெஞ்சுல எழுதுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தான் அது நல்லா. நான் ஒரு கேள்விய கேட்டேன்னு சொன்னா, அத நீங்க தேடி அதுக்கான பதில பிரெஞ்சுல எழுதுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தான் அது நல்லா. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரை நீங்க பிரெஞ்சுல எழுத பாருங்க. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு இன்றைக்கு காய்ச்சல், தடிமலாம் இருக்கு. இப்ப நான் எந்த காய்ச்சல், தடிமன் வந்து வேகமா குணமடையணும்னு சொன்னா, நீங்க என்னன்னு எனக்கு பிரெஞ்சுல சொல்லுவீங்க. ஒரு வாழ்த்து மாரி என்னன்னு சொல்லுவீங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன்னு சொன்னா, கெட் வெல் சூன்னு சொல்லுவோம் தானே. அத பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அது தெரியாட்டி, இது இந்த வசனங்கள் சம்பந்தமா என்னன்னு சொல்றேன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்க பிரெஞ்சுல கீழ கமெண்ட்ல எழுதுங்க. இப்ப எனக்கு ஒரு வருத்தமா இருந்தா எனக்கோ இல்ல இன்னொரு ஆளுக்கோ யாருக்கோ வருத்தமா இருந்தா நீங்க பிரெஞ்சுல அவருக்கு என்னன்னு சொல்லுவீங்க. இப்ப வேகமா நீங்க குணமடையணும் என்றத பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. இப்ப வாங்க வேகமா பிரெஞ்ச கதைக்கிறதுக்கான முதலாவது டிப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Utilise la technique du perroquet. Le perroquetண்டா கிளி. கிளி என்ன செய்யும்? Il écoute, il imite. அது என்ன செய்யும்? கேட்டுட்டு நாங்க சொல்ற மாதிரியே அப்படியே திருப்பி சொல்லும். இமிட் பண்ணும். அதேதான் c'est exactement ce que tu dois faire. நீங்களும் அதேதான் செய்யணும். என்ன செய்யணும்? தொடர்ந்து பிரெஞ்சுல படமா இருந்தாலும் சரி, சேரீஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிரெஞ்சுல பாட்டுகளா இருந்தாலும் சரி, நீங்க கேட்டுட்டு அதையே நீங்க திருப்பி சொல்லணும். இதேதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லுவேன். இது முக்கியமான டிப்ஸ். நீங்க பிரெஞ்ச கதைக்கோணுமென்றாலும் சரி, இல்ல வேகமா கதைக்கோணுமென்றாலும் சரி, இந்த டிப்ப வந்து நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோ பண்ணினீங்கண்டா தான் உங்களுக்கு பிரெஞ்சு வந்து ஈஸியா வாயில இருந்து வரும். நீங்க டிவி படத்த பார்க்குறீங்கன்னு சொன்னா, சூட்டிட்ரு விட்டு பாருங்க. சப்டைட்டில் விட்டு பாருங்க. விட்டு பார்த்துட்டு, அதுல உங்களுக்கு ஒரு சொல்லு தெரியாட்டி, அத தேடி என்னண்டு அதுக்குரிய அர்த்தத்த கண்டுபிடிச்சுட்டு, நீங்க என்ன செய்யணும்? திருப்பி அதையே சொல்லி பார்க்கணும். இப்ப ஒரு படத்த நீங்க ஒருக்கா பார்க்கணும்னு இல்ல. திருப்பி திருப்பி பார்க்கைக்க உங்களோட மூளையில அது அப்படியே பதிஞ்சு, நீங்க வாய் திறந்து கதைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனங்களா இருந்தாலும் சரி, இல்ல சொற்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்தே தீரும். அது நான் ஷுவரா சொல்லுவேன். இத நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ரிசல்ட்ட நீங்களே பார்ப்பீங்க. அடுத்தது 2வது போறதுக்கு முதல் உங்களுக்கு பிரெஞ்சு கதைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, என்னட்ட பெய்ட் கோச்சிங் வேற விருப்பமா இருந்ததுன்னு சொன்னா, என்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அத விட டெல்ஃப் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கண்டா, இல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கண்டா கூடி, நீவு ஆ, ஆது, பேயா இந்த 3 லெவல்ல எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. முக்கியமா வந்து நான் சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன். அதுக்கு இப்ப எந்த நாட்ட தெரிஞ்சு கொண்டு நீங்க மற்ற ஆட்கள் மெயில் பண்ணுங்க. இப்ப மெயில் வேற வேற நாடுகள்ல இருந்து மெயில் பண்ற ஆட்களுக்கு இப்ப பே பண்ணேக்கு அந்த அமௌண்ட் வந்து வித்தியாசப்படும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன்.
அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து transfert tu en t apostrophe என்ன செய்யறது tu என்ற pronom sujet இருக்கு தானே tu என்றதை நாங்க சுருக்கி t apostrophe போட்டு எழுதணும். அது எதுகளுக்கு முன்னால் எழுதணும்னு சொன்னா வொயல் வொயல் வரைக்கையும் மற்றது வந்து அஷ் மியூயா வரைக்கையும் நாங்க எழுதணும். அது என்னன்னு சொல்லி இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். Tu as bien fait ton travail. Tu as bien fait ton travail ன்னு சொல்றோம். இதுல வந்து tu பாவிச்சிருக்கிறோம். verb வந்து conjugation பண்ணி chuக்கு ஏற்ற மாதிரி avoir verb conjugation பண்ணி பாவிச்சிருக்கோம் a. இதுல பாருங்க ஆவுக்கு வந்து as. அப்ப வொயல் முன்னுக்கு வருது. வொயல் முன்னுக்கு வரைக்கும் நாங்க கதை கேட்க என்ன செய்யலாம் chu என்று சொல்லாம அந்த டூக்கு பதிலா தே அப்போஸ்ட்ரோப் போடலாம். t'as bien fait ton travail. இத பாருங்க tu as bien fait ton travail விட t'as bien fait ton travail எவ்வளவு வேகமா கதைக்கிறோம். இதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் இது. நீங்க வொயல் வந்ததுன்னு சொன்னா டூ பாவிக்க போறீங்கன்னு சொன்னா தே அப்போஸ்ட்ரோப் போட்டு வேகமா கதைங்க. நீளமா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்க சுருக்கி சொல்லுங்க. அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். Tu es en retard. Tu es en retard. இதுல வந்து க்கு பக்கத்துல ஏ வந்திருக்கு. ஏ என்ற ஏவும் எஸ்ஸும் le verb être வந்து நாங்க கான்ஜுகேஷன் பண்ணியிருக்கோம். இதே வந்து அதே மெத்தட் தான் என்ன செய்ய போறோம் தேக்கு அப்போஸ்ட்ரோப் போட்டு வேகமா சொல்லப்படும். தே en retard. தே க்கு அப்போஸ்ட்ரோப் போட்டு என்ன சொல்ல போறோம் தேன் chu ஏன்னு சொல்றத நாங்க தேன்னு சொல்ல போறோம். இதுதான் வித்தியாசம். நீங்க எவ்வளவுக்கு இத நீங்க பாவிக்கலுமோ அவ்வளவு தூரத்துக்கு பாவிங்க. அடுத்தது வந்து tu habites loin d'ici. tu habites loin d'ici. இதுல வந்து அஷ் வந்து மியூயா வந்திருக்கு. இது என்னன்னு சொல்ல போறோம் t'habites loin d'ici. t'habites சொல்ல போறோம். tu அப்போஸ்ட்ரோப் போட்டு t'habites loin d'ici. இப்ப பாருங்க இதுலயே நீங்க வேகமா கதைக்கலாம். நீட்டி கதைக்காம நீங்க சுருக்கி அழகா வேகமா கதைக்க பழகலாம். அடுத்தது மூன்றாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னா retire le l de il au singulier il au pluriel. என்ன செய்யறேன்னு சொன்னா le pronom sujetல il இருக்கு singulier il இருக்கு pluriel ரெண்டு இருக்கு சரியா. அத வந்து நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க கான்சோன் வந்தாலும் வொயல் தவிர்த்து மற்ற ஆல்பபெட் லெட்டர்ஸ் வொயல் தவிர்த்து மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் கான்சோன் வந்தா கூடி இல்லாட்டி அஷ் மியூயா வந்தா கூடி நாங்க என்ன செய்யறோம் அத வந்து ஈ என்று வாசிக்கிறோம். இதே சமயத்துல வொயல் ப்ளூரியலுக்கு வொயல் வந்தாலும் நாங்க ஈ சேர்த்து அங்கால அதை லீசோம் பண்ணி வாசிக்கணும். அது என்னன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தார். உதாரணத்துக்கு il vous un cadeau pour Noël. il vous un cadeau pour Noël. என்ன அவனுக்கு நோயலுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தேவை. அப்ப இதுல வந்து பாருங்க il vous என்று வந்திருக்கு. அப்ப நாங்க il vous இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா ivu என்று அந்த ஈய மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். il vous un cadeau pour Noël. என்ன il vous என்று சொல்றது போல ivu. அடுத்தது வந்து il faut travailler. il faut travailler. இது என்னன்னு சொல்லுவோம் il faut travailler. il faut travailler. அடுத்தது வந்து ப்ளூரியல்ல பாருங்க என்னன்னு சொல்றோம்ண்டு il எழுதி s எழுதி ப்ளூரியல் அங்கால வந்து avoir verb conjugation பண்ணி passé composé-ல on décidé. இப்ப நான் ஒரு வசனம் சொல்ல போறேன் பாருங்க. Ils ont décidé d'aller au cinéma. Ils ont décidé d'aller au cinéma ன்னு சொல்றேன் சரியா. இதுல வந்து இப்ப என்னன்னு சொல்ல போறோம்னு சொன்னா நடுவே இருக்கிற எல்ல வந்து நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்னன்னு சொல்லுவோம் ஈசோன்னு சொல்லுவோம். முன்னுக்கு ஈஏன்னு சொல்லி அங்கால கடைசியில இருக்கிற எஸ்ஐயும் ஓவையும் லீசோம் பண்ணி ஈசோன் décidé d'aller au cinéma என்று சொல்லுவோம்.
அடுத்தது வந்து ils sont achetés un cadeau. Ils sont achetés un cadeau. என்னன்னு சொல்லுவோம்? Ils sont achetés un cadeau. எவ்வளவு ஈஸியாவும் இருக்கு, எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இத நாங்க பாவிக்காம தனித்தனியா எல்லாம் உச்சரிச்சு தனித்தனியா யோசிச்சு தனித்தனியா கதைக்கிறதால எங்களுக்கு கஷ்டம் பாருது. இந்த தடவை நீங்க நான் சொல்ற டிப்ஸ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு வேகமா கதைக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம். Retire le mot ne. En français, la négation est formée de deux éléments. Ne et pas. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸ் பாவிக்கிறதுக்கு நாங்க வந்து நு போட்டு அங்கால பா போடணும், வேர்ப போட்டு அப்புறம் பா போடணும். சரி, இதுல வந்து நாங்க என்ன செய்யணும்? குறிப்பா கதைக்கிறதுல வந்து கதைக்கிறது இப்ப நாங்க இப்ப ஏதாவது வெளியில போய் எக்ஸாமுக்கு நீங்க கதைக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க அது படிவா ஃப்ராஸா தான் கதைக்கணும், நு பாவிக்கணும் பா. இதே நீங்க நார்மலா ஒரு இடத்துல கதைக்க போறீங்கன்னு சொன்னா நீட்டி எல்லாம் கதைக்க தேவையில்லை, இந்த நுவை சொல்லவே தேவையில்லை. ஆனா கட்டாயம் நீங்க பா சொல்லி ஆகணும். ஒரு நெகட்டிவ்ல ஒரு நெகசிவ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்கன்னு சொன்னா கட்டாயம் நுவை விட்டுட்டு பா சொல்லணும். அப்பத்தான் அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் மற்ற ஆட்களுக்கு விளங்கும். சரி, இப்ப அதுக்குரிய ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Je n'aime pas de chocolat. Je n'aime pas de chocolat. சரியா, இத வந்து நுவை விட்டுட்டு நாங்க சொல்ல போறோம். சரியா, j'aime pas de chocolat. J'aime pas de chocolat. அடுத்தது வந்து vous ne voulez pas rester dîner à la maison. Vous ne voulez pas rester dîner à la maison. சரியா, இப்ப இது என்னன்னு சொல்ல போறோம்? Vous voulez pas rester dîner à la maison. Vous voulez pas. அந்த நோவை விட்டுருவோம். விட்டுட்டு பாவ வச்சு நாங்க வசனம் சொல்ல போறோம். இப்படி சொல்லிக்க எங்கட வேகமா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கட பிரெஞ்சோட கதைக்கிற லெவலும் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டே போகும். சரியா, அடுத்தது வந்து கடைசியா வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா transformer nous en on. என்ன செய்வோம்? நூ அண்டு நாங்க பாவிக்கிற இதுகள் சொல்லுகளுக்கு எல்லாத்துக்கும் ஓ அண்டு பாவிக்க போறோம். ஓ அண்டாலும் நாங்கள் தான் குறிக்கிறது. இது வந்து நாங்க கதைக்கிறதுக்கு பாவிக்கிறோம். உதாரணத்துக்கு nous allons au cinéma. Nous allons au cinéma என்றா இதுக்கு நாங்க என்ன பாவிப்போம்? ஓவா ஓ சினிமா. ஓவா ஓ சினிமா. நூ அண்டு கொஞ்சம் பெருசா சொல்றத ஓ பாவிக்கிறோம். நார்மலாவே நாங்க எழுதுறத தவிர்த்து வெளியே எங்க கதைச்சாலுமே நூ பெரும்பாலும் பாவிக்கிறேன், ஓ தான் பாவிக்கிறோம். இப்ப நாங்கன்னு சொல்றதுக்கு ஓ தான் பாவிக்கிறோம் நாங்க. அடுத்தது nous avons terminé le travail. Nous avons terminé le travail. இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? On a terminé le travail. On a terminé le travail என்று சொல்லுவோம். இந்த 5 டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணி நீட்டி நீளமா கதைச்சு பெருசா சொல்ற விஷயத்த வந்து நீங்க சிம்பிளா படு வேகமா சொன்னீங்கன்னா, அதுவும் பிரெஞ்சுக்காரல் மாதிரி நிறைய பிரெஞ்சுக்காரல் உங்களுக்கு நீங்க கதைச்சு பார்த்தா தெரியும். இப்படித்தான் கதைப்பினும். அரவாசி சொல்லு பின்னுக்கு வார்த்தையே விளங்காது. அப்ப எவ்வளவுக்கு சுருக்கி சுருக்கி கதைக்கலுமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பினும். நான் உங்களுக்கு இந்த 5 டிப்ஸ் தந்திருக்கிறேன். இந்த 5 டிப்ஸையுமே நீங்க கதை கேட்க பாவிச்சு கதைச்சிங்கன்னு சொன்னா கதைச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களாலையுமே வேகமா கதைக்கலும். இதே மாதிரி இன்னொரு ஆள் கதைச்சா கூடி வேகமா உங்களாலையும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அதுல சுருக்கின இது இப்படித்தான் இப்ப 2 வாரத்துக்கு தே அப்போஸ்ட்ரோஃப் போடுறேன். அப்ப உடனே உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி. இல்லாட்டி என்ன தெரியாட்டி நீங்க என்ன செய்வீங்க? என்னடா இவ தா அண்டினும் தே அண்டினும் நீங்க யோசிப்பீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், நீங்க முடிஞ்ச வரை இப்படி சுருக்கமா கதைச்சு பழையனீங்கன்னா மின்னல் ஸ்பீட்ல நீங்களும் பிரெஞ்ச கதைக்கலாம்.